வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய பிசிஇ பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல டேட்டா நம்ம பெருசாக பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்போம் 2.8% வந்தனால கொஞ்சம் அது வந்து டாலருக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் எதிர்பார்த்த அளவு மார்க்கெட் மேலே ஏறல, அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி ஆயிடுக்கு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதை டேட்டா பேஸ் பண்ணி பார்க்க வேணாம். இன்னைக்கு 6 o'clock நியூஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு நமக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய நியூஸ் இருக்கு. அப்போ 7:30 மணிக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ 6 and 7:30 இது ரெண்டுமே நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நியூஸஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகி நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சால்டேஷன் ஆகி நின்றுட்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த பெரிய சப்போர்ட் ஆர் இன்டர்மீடியட் சப்போர்ட், இந்த ரெண்டு சப்போர்ட்ல ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு போகணும் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஸ்டக் ஆகி நிற்குது. நேற்று நியூஸ்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து எதுவுமே நடக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து கீழே வந்திருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தா மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு ப்ரைஸ் கீழே இந்த லோக்கோ இந்த ஹைக்கோ வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். இது வந்து வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே நமக்கு மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் பொசிஷனை ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பான்ஷனில் இருக்குது டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து இப்போ சப்போர்ட் எடுக்க ப்ரைஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பாருங்க இந்த இடத்துல கீழே இறங்கி மார்க்கெட் வந்து மேலே போய் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய டேட்டா ப்ரைஸ் கீழே இறக்கி இங்கே சப்போர்ட் கிடைத்தால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் 77 அப்படிங்கிற லெவலுக்கு பக்கமாக மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைத்ததுன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் தான் நடக்கும். அல்லது மார்க்கெட் மேலே போனால் செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ கிடைக்க போகிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கீழே நின்றுட்டு இருக்கான். இப்போ சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் தொட்டு தான் நின்றுட்டு இருக்கு. நேற்று வந்தக்கூடிய மார்க்கெட்டுடைய நியூஸ்க்கு மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கி இப்போ நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ஹை, அதாவது 28.10க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்னும் ப்ராப்பரான சப்போர்ட் லெவல் கிடைக்கல. கோல்டில் கூட கிடைச்சிருக்கு, பட் சில்வரில் வந்து கிடைக்கல. இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து எப்படியாவது இந்த 28.1015க்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சேனலுடைய டாப்புக்கு போக ட்ரை பண்ணுவான். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரேக் அவுட்டும் நடக்கலாம், அது அடுத்த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கிருந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 minutes அந்த மாதிரி போனோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்படி மேலே போயிட்டு திருப்பி கீழே வரலாம், அல்லது மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி மார்க்கெட் பிரேக் ஆட்டலாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் ஃபேஸ். எப்படி வந்து நமக்கு டிஎக்ஸ்ஐ ரேஞ்சில் இருக்கோ அதே மாதிரி சில்வர் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துல எடுக்கணும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிடில் இருக்கிறோம். மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லைனுங்க. மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் இது, மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லைன் இது. இன்டர்மீடியேட்ல இருக்கக்கூடிய ரன்னிங் டிமாண்ட்ல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இங்கே எடுத்து மார்க்கெட் மேலே போக முடியல. இப்போ செகண்ட் டிமாண்ட்ல மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 hour சார்ட்ல இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஏரியாவில் இப்போ ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது
பை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 ஹவர் சார்ட்ல ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த 53 லெவலில் கரெக்டாக ப்ரைஸ் நேற்று கூட மார்க்கெட்டில் சொல்லியிருப்போம். அந்த லெவல் 53.5க்கு பக்கமாக ப்ரைஸ் வந்து அழகா டச் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸில் வந்து பை போகலாமா அப்படின்னா பாருங்க, மார்க்கெட்ல இப்போ கீழே வரான். இப்போ கீழே ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி நின்னா அப்படின்னா, இப்படி மேலே போயிட்டு கீழே வந்தானா இங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம பை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் மேலே போக முடியாமல் கீழே வந்தாலும் இந்த ஏரியாலையும் பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 2 இடத்துலையும் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கிறோம். ப்ரைஸ் வந்து நல்லா அப்படி கீழே வந்து ப்ரைஸ் வந்து திரும்புற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 69 பக்கமாக ஒரு என்ட்ரி எடுத்துட்டு கீழே இருக்கிற பாட்டத்தை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஓகே, இது வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வந்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு 69 ஆர் 70 டு 69க்குள்ள மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். கீழே இருக்கிற பாட்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக ஒரு 66க்கு பக்கமாக 65.50 அந்த மாதிரி லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம். இல்லை ப்ரைஸ் மேலே போக முடியல, டக்குன்னு கீழே வந்துருச்சு நியூஸ் அப்போ அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 64லேருந்து 59க்குள்ள மார்க்கெட் திருப்பி ஒரு பையிங் சான்ஸ் கொடுக்கும். அதை வச்சுட்டு இங்கே இருக்கிற பெரிய டார்கெட் எடுக்கலாம். பாட்டமை தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ இங்கே கிடைத்தால் இதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் கிடைக்கல. ஸோ இந்த இடம் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் அடித்தாலும் திருப்பி இங்கே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனால் பை எடுக்கலாம். பாட்டம் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இதை உடைக்கிறான் அப்படின்னா செல் போக வேண்டாம். ஏன்னா வீக்கெண்டாக இருக்கிறதுனால மண்டே மார்க்கெட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் வேடிக்கை பாருங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய இப்போ நான் சொன்ன அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்கில் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன்னா சில்வரும் சரி டிஎக்ஸோயும் சரி நல்ல மார்க்கெட் வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ கோல்டும் அவ்வளோ ஸ்பீடாக மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ப்ரைஸ் 69க்கு மேலே போகாமல் 69க்கு வந்தால் எடுக்க மாட்டோம். மேலே கொஞ்சம் போகணும். அதாவது 80 பக்கமாக போயிட்டு கீழே 69 பக்கமாக 70 ஆர் 69 பக்கமாக வந்தால் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை டைரெக்டாக கீழே வந்தால் வெயிட் பண்ணி 60 பக்கமாக 64லேருந்து 59 பக்கம் டேர்ன் ஆனால் சின்ன ஸ்டாப் லாஸ் அங்கேயே யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன என்ட்ரிக்குள்ளே போகலை. ஓகே, ஸோ இதோடைய டார்கெட் அப்படிங்கிறது 2400 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 395லேருந்து 400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை ட்ரையல் பண்ணி 410 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அதையும் உடச்சிச்சின்னா மார்க்கெட் வந்து மேலே 2440 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த இடம் வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் கூட ஸ்டாப் லாஸை நகர்த்த ட்ரை பண்ணுங்கள். அல்லது சின்ன சின்ன புக்கிங்ஸும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.